ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இப்போ ரீசெண்ட் டைம்ல சில சோசியல் மீடியாக்கள்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேயோ கிரெடிட் பர்சனல் கிரெடிட் அப்படிங்கிற நேம்ல ஒரு அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் லோன் அப்ளை பண்ணிக்க முடியும், மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர்ல லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரியான ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இருக்கு, இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படிங்கிறத நீங்க எடுக்கணும். மற்றபடி நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கண்டிப்பா படிச்சு பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை பண்ணலாம், மற்றபடி அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ இந்த வேயோ கிரெடிட் பர்சனல் கிரெடிட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2026 பிப்ரவரியில, அதாவது இந்த வருஷத்துல இருந்து தான் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 லட்சம் நபர்களுக்கும் மேல வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. தென் இதுல ஒரு 4000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்க யாரு அப்படின்னா, நேம பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா என்னால ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல. மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ரொனன்சியேஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறவங்க டோட்டலாவே ஒரு டிஃப்ரெண்டான நேம்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகே கேஸ், இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டன்ட் கிரெடிட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. இதை தவிர்த்து உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தென் கீழே வந்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவு வரவு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதையுமே இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க மானிட்டர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. எதுக்குடா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறோம், எதுக்கு நாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. தென் ஃபைனலா இவங்களை கான்டாக்ட் பண்ற மாதிரியான ஒரு மெயில் ஐடி அப்படிங்கறதுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அப்ளிகேஷன்ல இவங்க எந்த விதமான ஒரு லோன் அப்படிங்கறதுமே கொடுக்கறதா மென்ஷன் பண்ணல. சோ இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும், அதாவது இவங்க லோன் தரதா மென்ஷன் பண்ணியிருந்தாதான் எந்த ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க, இல்ல பேங்க் ஆர் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இவங்க லோன் சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுமே சொல்லல. உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ உங்களுடைய வரவு செலவுகளை இந்த அப்ளிகேஷன் வழியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில டிப்ஸ் தரதாவும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. பட் பர்சனல் லோன் ரிலேட்டடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இல்ல. அதே சமயத்துல இவங்க வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது கூட ரன் பண்ணல. அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அப்போ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க பர்சனல் லோனே தரது இல்லையா, அப்புறம் ஏன் சோசியல் மீடியாவில் பர்சனல் லோன் தர மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ பண்றாங்க அப்படின்னா, இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது எடுத்து பார்த்துடலாம். அந்த விதத்தில் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவும் போலவே தான் ஒரு 5000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. இவர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3000 அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 1900 ரூபாய் அப்படிங்கிறது சேர்த்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல லோன் தரதா போடல. பட் இந்த அப்ளிகேஷன்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்களை யூடியூப்ல நம்மளால ஓப்பனா சொல்ல முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானதான். சேம் டைம் இங்க நண்பர் ஒருத்தர் வந்து இது டோட்டலாவே ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன், இதுல நான் ரேண்டமா ஒரு ஆஃபர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இவங்க ஒரு 1500 ரூபாய் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணிட்டாங்க. பட் என்னை கேட்காமலே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 1980 ரூபாய் அப்படிங்கிறது டெபிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுமே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் 7 days தான் ரீபேமெண்ட் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவா போட்டிருக்காங்க. அதே சமயத்துல நீங்க ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னா இமேஜை எடிட் பண்ணி அனுப்புறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தெரியாம போயிட்டு ஜஸ்ட் நான் ஆஃபரை செக் பண்றேன், அதை செக் பண்றேன்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய விருப்பம் இல்லாமலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டு இவங்க வந்து திரும்பவும் கால் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி கேட்க தான் செய்வாங்க.
ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. இதை தவிர்த்து இன்னும் டீட்டெயிலாலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இந்த அப்ளிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். பட் இருந்தாலும் அனைத்து ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே இதே மாதிரி தான் இருக்குது. இவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்ககிட்ட சொல்லாமலே கிரெடிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதிகப்படியான அமௌண்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. எகைன் அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாதான் இவங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்கன்ட்டு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணாமலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு திருப்பி அதிகப்படியான அமௌண்ட் அப்படிங்கிறத கட்ட சொல்லுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே அந்த மாதிரி தான் இருக்குது. தென் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க தெரியாத பட்சத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். நீங்கள் இனிஷியலாக இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பர்மிஷனை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டன்ட்டாக டெலீட் அப்படிங்கிறது பண்ணிருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சோசியல் மீடியாக்களில் நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு ஹிடன் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சரையும் சேஞ்ச் பண்ணிருங்க. அது வேற விஷயம். தென் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் நம்பரையுமே மாற்றி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மொபைல் நம்பரும் இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வேற ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மொபைல் நம்பரை போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா எதுவும் தொந்தரவு அப்படிங்கிறது மேக்ஸிமம் வரதில்லை. அது வேற விஷயம். சேம் டைம் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும். வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லேயே இருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால அவங்க கண்டினியூஸாக மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஃபியர் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால உங்களால் கொஞ்சம் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.